3 மாசமா ஒரு ப்ராடக்ட்ல பகலா வொர்க் பண்ணி, அந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட முடியிற கண்டிஷன்ல ஏன் முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ முடியிற கண்டிஷன்ல ஒரு ப்ராடக்ட் நிக்கும்போது, ஒரே ஒரு ஃபீச்சர் என்ஹான்ஸ்மென்ட்க்காக திருப்பியும் அந்த ப்ராடக்ட்ட பிரிச்சு, ஒரு புது காம்போனன்ட்ட உள்ள சால்டர் பண்ணி, அதுக்குன்னு ஒரு லாஜிக்க கிரியேட் பண்ணி, ப்ரோகிராம் அதுக்குன்னு எழுதி ரன் பண்ணா வொர்க் ஆகல. ஏன்னா, புதுசா சால்டர் பண்ண காம்போனன்ட்ஸ் வந்து டெஃபெக்டிவ். ஸோ இதில எது டெஃபெக்டிவ்னு கண்டுபிடிச்சு, அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு காம்போனன்ட் வாங்கி, அத வெரிஃபை பண்ணி, திருப்பியும் சால்டர் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா? செம பெரிய ப்ராசஸ் ஃபிரெண்ட்ஸ் அது. இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினோ யுஎன்ஓ அப்படின்ற ஒரு மாடியூல் தான். இந்த வீடியோல இந்த ஆர்டினோ யுஎன்ஓ மாடியூல் பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். இந்த மாடியூல்ல பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஏடி மெகா 328பி அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இருக்கு. இந்த போர்டு வந்து ஆப்பரேட் ஆகுற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 6ல இருந்து 20 வோல்ட் வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் போர்டு வந்து ஒர்க் ஆகும். ஆனா நீங்க 5 வோல்ட், 3.3 வோல்ட் 2 வோல்ட் அவுட்புட்டா நீங்க எடுத்துக்கலாம். உங்க காம்போனன்ட்ட டெஸ்ட் பண்றதுக்கு. சரிங்களா? 2 வோல்ட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க காம்போனன்ட்க்கு எந்த வோல்ட் மேட்ச் ஆகுதோ, அந்த வோல்ட் வந்து நீங்க இந்த ஹெடர்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிரவுண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இத தவிர்த்து ஐஓ பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனலாக் பின்ஸ் 6 இருக்கு. டிஜிட்டல் பின்ஸ் 6 இருக்கு. இது வந்து 16 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் எல்இடி, டேட்டா எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரீபூட் பட்டன் குடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் வந்து போர்ட் சி குடுத்துருக்காங்க. இதில கனெக்ட் பண்றதுக்கு. அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் குடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் மாடியூல பிசி, லேப்டாப்ல கனெக்ட் பண்றது மூலியமா இந்த போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான். ஆர்டினோ ஐடிஇ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலியமா நீங்க சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ இந்த மாடியூல்ல நீங்க ப்ரோகிராம் ரைட் பண்ணிக்கலாம். உங்க காம்போனன்ட்ட டெஸ்ட் பண்றதுக்கு. நீங்க ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ட செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல ரோபோட்டிக்ஸ் ப்ராடக்ட்ட செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல எதனா ஒரு கேட்ஜெட்ட செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற காம்போனன்ட்ஸ டெஸ்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு புதுசா ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இவர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. நம்மளோட ப்ராடக்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நேத்து 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டெஃபெக்டிவான எஸ்டி கார்டு மாடியூல டீசால்டர் பண்ணிட்டேன். புதுசா லாஜிக் லெவல் ஷிஃப்ட்ல எல்லா ஒயரையும் சால்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கே 12, 12:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல விட்டா நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வேலைய பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு நைட்டு பார்க்கணும். சாட்டர்டே, சண்டே மேபி நம்மளுக்கு அவுட்புட் எடுக்க வசதியா இருக்கும். இந்த சாட்டர்டே, சண்டே டிரான்ஸ்மிட்டர் யூனிட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம தனு பாப்பா ஸ்கூல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய மொபைல் ஃபோன் வந்து இருக்கணுமா, அந்த பெரிய மொபைல் ஃபோன்ல ப்ரெஸ் பண்ணா லைட் எரியணுமா. ஸோ அதுக்கு என்ன லாஜிக்கு, அதை எப்படி பாப்பாவை சொல்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ அந்த வேலையும் நம்ம சாட்டர்டே, சண்டே பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே, சண்டேல அந்த வேலையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.